நான் வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். வில்லேஜில் இருந்துட்டு சிட்டிக்கு காவல்துறையில் பணிக்காக சேர்ந்து 71லேருந்து பணியாற்றி இப்போது 2 வருஷமாக பணி ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிறேங்க. வீட்டில் இருக்கிற நேரத்தில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு மாடி தோட்டம் அமைக்கலான்னு சொல்லிட்டு நானே ஐடியா பண்ணி இந்த மாடி வீட்டுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த சைடில் கட்டை மாதிரி வச்சு கட்டி அதை மேலே இது பண்ணி செஞ்சுருக்குறேங்க. விவசாயத்தில் எல்லாம் வந்து மருந்தெல்லாம் போட்டு விவசாய நெல் அந்த இதெல்லாம் விளைவிக்கிறதுல வந்து ரொம்ப பாய்சன் இருக்கிறதா தெரியுதுங்க. அதனால் நான் வீட்டில் இந்த காய்கறியாவது விளைய வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசையில் நானே செடியெல்லாம் கொண்டு வந்து எருதெல்லாம் வாங்கின்னு வந்து மண்புழு உரம் வாங்கி போட்டு இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறேங்க. கத்திரி, தக்காளி, கொடி வகையில் பாகல், பீக்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி வெரைட்டி செய்கிறேங்க. வேறு பூந்தோட்டம் மாதிரி பூ வீட்டுக்கு தேவையான பூவெல்லாம் வச்சுக்கிறேங்க. துளசி, கற்பூரவள்ளி, பிரண்டை, தூதுவாழை, முடக்கத்தான் ஒரு கீரை இருக்குங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. வயசான காலத்தில் முட்டி வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இயற்கை அந்த இதெல்லாம் நாட்டு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பூந்தோட்டமாக இந்த சம்பங்கி பூவெல்லாம் வளர்க்குறாங்க. இந்த ஹைப்ரிட்ஸ் இல்லாமல் நாட்டு அவரை பழங்காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தயார் பண்ணதுங்க. இது எங்கள் இதுலேருந்து எடுத்துன்னு வந்து இந்த அவரை வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்ல இதுவாக இருக்கும். ரெண்டாவது காயும் நல்ல சதைப்பிடிப்பு உள்ளதுங்க. இதனுடைய விதை கூட பார்த்திங்கன்னா நல்ல குண்டு குண்டாக சதைப்பிடிப்பு நல்லா இருக்கும். காய் நார் இருக்காதுங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு நிறைய காய்க்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து உரமெல்லாம் வச்சு அந்த இது இல்லாமல் பார்த்துக்கணும். பூச்சிக்காக வந்து இந்த பஞ்சகாவியா, வேப்ப எண்ணெய் இந்த மாதிரி ஆர்கானிக் இதை தாங்க தெளிக்கிறேன். நானே அந்த சின்ன ஸ்ப்ரேயர் வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் தெளிச்சிக்கிறேங்க. வீட்டில் வந்து எங்கள் மிஸ்ஸஸ்க்கு உதவி பண்ணுவாங்க. எருவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி அப்படியே இப்போ தான் இது பண்ணிட்டுருங்க. காயெல்லாம் பறிச்சுட்டேன். மற்றபடி தண்ணி கொஞ்சம் கஷ்டங்க. இங்கே தண்ணி இல்லாததுனால வீட்டில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் சேமித்து வச்சு வர மழை காலத்தில் வந்து மாடி மேலேயே ட்ரம்முங்களை போட்டு வச்சு சிக்கனமாக பயன்படுத்துவேன். தண்ணி சிக்கனமாக பயன்படுத்தி கீரை விடுறதுக்காக ஒரு 3 வகையான தொட்டி எடுத்து செஞ்சுருக்குறேங்க. இப்போ இந்த தொட்டி எப்படின்னா ஒரு 1 அடி 1.5 அடி டெப்த் இருக்குது. ஒரு அரை அடி வெள்ளியும் அப்படியே மூடிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஓட்டை வைக்க போகிறேங்க. அந்த அரை அடி தண்ணி ஈரம் இருந்ததுன்னா எப்போவுமே ஈரம் இருக்குங்க. அதுக்காக செய்கிறேங்க. இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் கஷ்டம், தண்ணி இல்லைங்க. மற்றபடி எல்லா பூச்செடி இருக்குங்க. பச்சை மிளகாய் போடுறோம். ஒரே ஒரு செடி போதுங்க எங்களுக்கு. அது வீட்டுக்கு சரியாக போகுது பச்சை மிளகாய். அதே மாதிரி ஒவ்வொரு காய்கறியும் அது மாதிரி இருக்குதுங்க. சாதாரண நம்ம நாட்டு கத்திரிக்காயெல்லாம் நட்டோம்னா இது வந்து மாவு பூச்சி உக்காருங்க. ஆனால் இந்த ஹைப்ரிட்ஸ் இது வந்து மதனப்பள்ளியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தேங்க. அங்கே போகும்போது தக்காளியும் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து என்னென்னா நோயும் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. நல்லா காயும் நிறைய காய்க்கும். அதனால் அங்கே நட்டு இருக்குதுங்க. இது ஏற்கனவே 1 வருஷம் இருக்கும் சார். இந்த செடி 1 வருஷத்துக்கு காய்க்குது. மழை தண்ணி இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லா பாங்காக வச்சுக்கலாம். அதனால் இப்போ தற்சமயம் வந்து இதுதான் வச்சுருக்குங்க. கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு எதனா சளிகளி பிடிச்சோன்னா கூட அதை எடுத்து கொடுத்துருவோங்க. துளசி இருக்குது. அதே மாதிரி தான் பிரண்டை வந்து 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்களே பறித்து அதை தொகையல் பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இந்த தொட்டியை கட்டி மண்ணை கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி இல்லாமல் தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செஞ்சு இது ஒரு செடியில் காயை பறித்து எதுக்கு சாப்பிட்ணுன்னு நீங்கள் நினைக்கலாம். 5 ரூபா கொடுத்தாக்கா 1/2 கிலோ காய் வருது, அதெல்லாம் சாப்பிடுங்க போய்டுன்னு போடலாம். ஆனால் இந்த காய்க்கு அந்த காய்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா அந்த காய் வந்து சாப்பிடும்போதே நமக்கு தெரியும். ஒரு டேஸ்ட்டும் இல்லை, ஒரு இது இல்லை, மண் மாதிரி இருக்குது. ரெண்டாவது அதில் விஷம் கலந்துருக்காங்க. இப்போ நமக்கு அது விஷம் தெரிய போகிறதில்ல. ஆனால் நம்ம எதிர்க்கவே நம்ம காய்கறி சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம எந்த விதமான இது இல்லாமல் இருக்குது. சாப்பிடும்போதும் டேஸ்ட் இருக்குது. அந்த காயுடைய உண்மையான தன்மை, அந்த காய் என்ன நிலை, அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இருக்குது. அதே நீங்கள் கடையில் வாங்கி வந்து சாப்பிட்டீங்கன்னா அது எந்த விதமான தன்மையும் கிடையாது. ஏதோ ஒரு காய் கொண்டு வந்து பேப்பரில் எழுதி போட்ட காய் மாதிரி தாங்க அது. நம்ம காய்க்கும் அதுக்கும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் ரெண்டாவது இப்போ வந்து நம்ம எவ்வளோ தான் மருந்து சாப்பிட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம உள்ள பாய்சனை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மருந்தை வேறு சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் ஊசி போட்டுன்னு ஆப்ரேஷன் பண்ணி உட்காந்துருக்கிறத விட ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம உடல்நிலைக்கு அந்த இதுக்கு தேவையான சத்தானதாகவும் அதே நேரத்தில் பின்விளைவு இல்லாத விஷத்தன்மை இல்லாத ஏதோ ஒரு கொஞ்சம் காய்கறி சாப்பிட்டா அந்த உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இல்லாமல் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சாப்பிட்றோம். நான் வந்து 39-40 வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவன். காலையில் எழுந்து பயிற்சி செய்கிறோம்.
காலையில் எழுந்து. அதுக்காக இப்போ பயிற்சி செய்ய முடியாது யாரும் கூட மாட்டாங்க. அதனால் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு 4 தடவை மாடியிலேருந்து ஏறி இறங்கி வந்தால் எனக்கு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான வியாதியும் இல்லாமல் நல்லா இருக்கலாம். காற்று நல்ல சுத்தமான காற்று கிடைக்குது. செடிகள் பக்கத்தில் வந்து செடியை பார்த்துட்டு இருந்தாவே எனக்கு பொழுது போயிடும். எங்களுக்கு இது வந்து ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. அதாவது உடம்பு வயிறு திருப்தியாக இருக்குதோ இல்லையோ, மன திருப்தியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. அதனால தான் நாங்கள் வந்து இது மாதிரி செய்கிறோம். கஷ்டம் தான், கஷ்டம் இல்லைன்னு சொல்ல, அந்த கஷ்டம் வந்து அதில் மறைஞ்சி போயிடுது. புதினா வச்சுருக்குறோம், கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி இருந்தால் எடுத்தால் நம்ம கொத்தமல்லிக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற கொத்தமல்லிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக அந்த நேச்சுரல் தன்மை, அந்த தனியாவுடைய ஸ்மெல் இருக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, பச்சையாக தழை இருக்குது, அதை வாசனைக்கு கிடையாது. அது கலருக்கு போடுறது தான். அதனால தான் இப்படி செய்யுது. இயற்கை வேளாண்மை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற மாடி தோட்டம் அல்லது வெளியில் இருக்கிற சாதாரணமாக கொஞ்சம் இடம், கொஞ்சமே இருந்தால் ஒரு 10க்கு 10 இருந்தால் கூட போதும். அதில் முடிஞ்சது நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி சிமெண்ட் தொட்டி கட்டணும், மாடியெல்லாம் போயிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சோத்தோரமாக இருக்கிறதுனால அது ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அரசாங்கத்தில் இப்போல்லாம் வந்து அந்த இது தராங்க, ஒரு பிளாஸ்டிக் பேக் தராங்க. அதுவே 3 இயர்ஸ் லைஃப்னு சொல்கிறாங்க. அதிலே கூட லேசான தென்னநார் கழிவு, அது மக்கின எருவு கொஞ்சம், அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் போட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக கூட செய்யலாம் அப்படி பயம் இருக்கிறவங்க. இப்போ பொதுவாகவே வந்து இயற்கை வேளாண்மை செய்கிறதுல வந்து எல்லாருக்குமே வந்து உடம்புக்கு நல்லது. காற்று வந்து மாசுபடாமல் இருக்குது. ஒரு சாதாரணமாக பார்த்தோம்னா நடந்து போகும்போது, வண்டி வரும்போது அந்த புகையே வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல்ன்றாங்க. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறது கெடுதல்ன்றாங்க. சுத்தமான காற்று கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. நம்ம வலிமைனா சுத்தமாக இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 3 செடி 4 செடினா, கத்திரி, தக்காளி, மிளகாய், அது 3 கூட வச்சுக்கலாம். நான் வேறு செடியெல்லாம் வச்சுருக்கிறேன், அது வேறு. அது மாதிரி செய்யலாம். அரசாங்கத்தில் செய்கிறவங்க வந்து மாடி தோட்டம் ஊக்குவிச்சாங்கன்னா ஒவ்வொரு வீட்டினுடைய அந்த சுகாதாரமும் மேம்படும். மக்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். 2வது அவங்களால முடிஞ்ச காய்கறி அவங்க தயார் பண்ணிக்குவாங்க. அதனால் மக்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது நடக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து அது மாதிரி இது பண்ணி சுத்தமாக நம்ம வீட்டு இதை பயன்படுத்திக்கலாம். வீணாகிறது வீட்டில் வந்து கழிவுப் பொருள் இருக்குது, அதை தான் நாங்கள் எருவாக போடுறோம். தனியாக அதுக்கு எரு ஒன்றும் வாங்குறதில்ல. மண்புழு உரம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம். அதுவும் கூட சேர்த்து நம்ம வீட்டில் மிச்சமாகிற பொருள், மிச்சமாக காய்கறி கட் பண்ணுறது, வேறு பழம்லாம் மிஞ்சது, பழத்தோல், அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருவோம். அந்த தொட்டியில் போட்டு ஒரு 3 மாதம் ஆச்சுன்னா ஆல்ரெடி அது நல்ல காம்போஸ்ட் உரமாகிடும். அது ஒவ்வொரு செடிக்கு 1 கிலோ போட்டால் போதும். அதே மாதிரி நான் பஞ்சகாவியான்னு தயார் பண்ணுறோம். அதையும் வந்து அதே மாதிரி கொண்டு வந்து செடிக்கு 100 கிராம் 100 கிராம் போட்டால் போதும். முக்கியமாக நீர் மேலாண்மை நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவை தண்ணி எவ்வளோ குறைச்சி செய்ய முடியும், அதுக்கு என்ன வழிமுறை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க. அரசாங்கத்தில் செஞ்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்ம பயிரிடும் போது விதை நேர்த்தி ரொம்ப முக்கியங்க. பயிருக்கே வந்து செடி வளருதுன்னு சொன்னால் அதுக்கு விதை தாங்க முக்கியம். நம்ம என்ன தான் உரம் போட்டு என்ன தான் செஞ்சாலும் செடி வளருமே ஓடி அதில் காய்க்காதுங்க. அதில் வந்து இப்போ அரசாங்கத்தில் சொல்கிற மாதிரி நல்லா விதை நேர்த்தி பண்ண விதையாக தான் நடணுங்க. சாதாரணமாக நம்ம நாட்டு விதை இந்த தக்காளியெல்லாம் சும்மா கொண்டு வந்து போட்டோம்னா, நம்ம வீட்டில் இருக்குதுன்னு போட்டோம்னா அது காய்க்காதுங்க. ஒரு செடி தான் இருக்கும். அது ஈல்டிங் இருக்கவே இருக்காது, பூ பூக்காதுங்க. எவ்வளோ மருந்து போடுறோம், அதுக்கு தனித்தனியாக மருந்து இருக்குங்க. பஞ்சகாவியாக தெளிச்சோம்னு சொன்னால் மேலே வந்து அது செடி துளிர் வர்றதில் பூ வருங்க. ஆனால் அந்த இதில் வந்து வராதுங்க. மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு நல்ல பருவம் எதுன்னா சித்திரை வைகாசி 2 மாதமும் விட்டுருணுங்க. அதே மாதிரி நவம்பர் மாதம் விட்டுறணும். அது மழை அதிகமான பருவம். வெயில் இருந்தாலும் மழை இருந்தாலும் சரியாக வராதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வைகாசிக்கு பிறகு ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நவம்பர் மாதம் விட்டுட்டு நவம்பர் கடைசியில் இந்த கொடி வகையெல்லாம் போடலாங்க. அவரை, பீக்கன், புடலன், சுரக்காய் வந்து நல்ல காப்பு இருங்க, நல்லா நிறைய நட்டுருக்கேன். அதே மாதிரி பாகல், நமக்கு ரொம்ப ஈஸியான பயிர் பாகலுங்க. அதெல்லாம் வந்து நிறைய பூச்செல்லாம் தாக்காதுங்க. தேவையான கொடி வகையெல்லாம் போட்டுக்கலாம். அது குறிப்பாக ஆடி மாதம் விட்டு நட்டோம்னா எல்லா காயும் செழிப்பாக இருங்க. விதை வந்து நல்ல தரமான விதைகளாக போடணும். நம்ம போடுறதே விதைன்னு தான் முக்கியமான இது. நம்ம 1000 செஞ்சோம்னா கூட விதை எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் வரும். தாயை போல் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விதை போட்ட விதை மாதிரி தான் காய்க்கும். விதை நல்லா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது வீணாக போயிடும். ஆனால் ஒவ்வொருத்தரும் நல்ல விதையாக தேர்ந்தெடுங்க. அரசாங்கத்தில் நமக்கு எவ்வளோ உதவி செய்கிறாங்க. இந்த தோட்டக்கலைத்துறையில் வந்து அணுகுங்க. அவங்க கொடுக்குற விதையை கொண்டு வந்து போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் விவசாய இதுக்காக தனியாக இருக்காங்க, அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்கள கன்சல்ட் பண்ணி நல்ல விதையை வாங்கி நேரத்தில் பயிர் செஞ்சு நீர் மேலாண்மை செஞ்சு கொஞ்சமாக சிக்கனம் செய்யணும் செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற இதையே வச்சு உரமாக போட்டு
செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வீட்டு தோட்டத்தில் செய்யக்கூடிய காய்கறிகள்லாம் 15 நாள் ஆனால் கூட கெடுறதில்ல. அது காய்கள் நல்ல பசுமையாகவும் பார்க்குறதுக்கு நல்ல அட்ராக்ஷனாகவும் இருக்கும். சாப்பிடும்போதும் அதோடைய தரமும் நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு காய்கறியும் நம்ம காய் பறித்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறத பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆனோடனே ஒரு மாதிரி அழுகல் வரும். ஆனால் நம்ம வீட்டு தோட்டத்தில் இப்போ செய்கிற காய் 10 நாள் ஆனாலும் 15 ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா எப்போவுமே கெட்டியாக நல்ல தன்மையாக இருக்கும். நமக்கு தேவையான பதத்தில் பறிச்சிக்கலாம். காய் வேறு இப்போ முத்தல் சிலது பார்த்திங்கன்னா முத்தி போனால் யூஸ் ஆகாது, விவசாயம் இருந்தாக்க நல்லா இருக்காது. நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான மாதிரி பறிச்சிக்கின்னு நம்ம விருப்பத்துக்கு சாப்பிட்றது தான் நம்ம வீட்டு தோட்டத்துடைய காய்கறிகள். இதோட என்னுடைய மாடி தோட்டத்தில் பூச்செடிகள் நட்டுருக்கிறேன். சம்பங்கி இருக்குது, சாமந்தி இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது, அப்புறம் மஞ்சள்னு ஒரு பூ இருக்குது. அதோட சாமந்தி பூவோடு சேர்த்து மல்லிகைப்பூ வச்சுருக்குறோம். இது இல்லாமல் இந்த பூவெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பயிர்றதுனால ரசாயன உரம் இல்லாமல் ஆர்கானிக் போடுறதுனால பூக்கள் நல்லா தரமாக இருக்குது. பூவும் வாசனை இருக்குது. இப்போ நிலத்தில் விளையிற பூ பார்த்திங்கன்னா மல்லிப்பூக்கு மருந்து அடிக்கிறாங்க, மதுரை மல்லின்னு சொல்கிறாங்க. அந்த மருந்து அடித்து பூ பெருசாக வரணும்னு செய்கிறதுனால அந்த பூ ஒரே நாளில் கெட்டு போயிடும். ரெண்டாவது அந்த பூ வாசனை இல்லை, அந்த மருந்துடைய வாசனை தான் ஒரு பாதி இருக்குது. ஒவ்வொரு பொருளுமே இப்போ திராட்சை எடுத்துனீங்கன்னா அதில் அந்த மருந்தை முக்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா மருந்து வாசனை தான் இருக்கும் இல்லையா, திராட்சை வாசனை இல்லை. நம்ம பூ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், சாமிக்கு வைக்கலாம். சாமிக்கு வைக்கிற பூன்னு தனியாக இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சம்பங்கி பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அடுக்கு சம்பங்கி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரத்தில் ஒரு ரம்மியமாக இருக்கும். நம்ம வீட்டு வெளியும் அந்த சென்ட்டு போட்ட மாதிரி இருக்கும் அந்த சம்பங்கி மட்டும். அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குது. நம்ம அது நார்மலாக பார்த்திங்கன்னா இயற்கை உரம் செஞ்சால் தான் பழைய காலத்து மாதிரி பூ வாசனை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பூ வர்றதுக்குன்னு எவ்வளோ மருந்து இருக்குது. பூ வரும், ஆனால் பூவாக இருக்காது, காகித பூ மாதிரி இருக்கும். அதனால் வீட்டுக்கு தேவையான பூக்களையும் அவங்களே தயார் பண்ணின்னு அது கொண்டு போய் கடவுளுக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அந்த 1 கிலோ பூ வச்ச மாதிரி அவங்க நினைப்பு. ஒரே பூ வச்சுட்டு போனாங்கன்னா கூட அந்த பூ வச்சாங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சிறப்பாக இருக்கும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வசிக்கும் திரு சுரேஷ் அவர்கள் ஒரு பொறியாளர். இவர் தன் வீட்டை ஒரு பசுமை குடியிருப்பாக மாற்றியுள்ளார். வீட்டின் மொட்டை மாடியில் ஓர் அழகான தோட்டம். இதில் பல வகையான காய்கறிகள், அழகு செடிகளை வளர்க்கிறார். இந்த செடிகளுக்கு தான் அமைத்துள்ள இயற்கை எரிவாயு கலனிலிருந்து கிடைக்கும் மக்கிய எருவை செடிகளுக்கு இடுகிறார். மேலும் தன் வீட்டு மின்சார தேவையை நிறைவு செய்ய சூரிய சக்தியால் இயங்கும் சோலார் பேனல் என்ற அமைப்பையும் நிறுவியுள்ளார். இவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நம் நாட்டிற்கு நம்மால் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதே. பாருங்கள் அவர் கூறும் பயனுள்ள கருத்துக்களை. ஐஐடி மெட்ராஸில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். ஐஏஎம் அஹமதாபாத்லேருந்து MBA பண்ணியிருக்கேன். படித்து 50 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸில் நிறைய நாளாக ஆர்வம் இருக்குது. நிறைய வேலையும் பண்ணியிருக்கேன். ஒரு பெருமையாக கூட சொல்லலாம், ஒரே வீட்டில் நான் 4 ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிச்சன் கார்டன் ஏன்னா ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. நிறைய பேர் பேசுகிறாங்க, நானும் பேப்பரில் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு ஆர்வம் வந்தது, நம்மளும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் அட்வைஸ் கொடுத்துட்டு இங்கே இந்த கிச்சன் கார்டன் நாங்கள் பண்ணியிருக்கேன். இல்லை என்ன பலன், இப்போ இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க, மழை காலம் இல்லை, காய்கறிகள் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாதிரி வீட்டுக்கு பண்ணால் இந்த இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். நான் இங்கே உதாரணமாக பண்ணி காட்டியிருக்கேன், இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை, நிறைய வேலையும் தேவையில்லை. எல்லாருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம் ஒன்று இருக்குது, நிறைய தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. நிறைய தண்ணி வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் ஒரு மகு தண்ணி போட்டால் போகிறது, வேரில் தான் தண்ணி போடணும் கம்ப்ளீட்லி. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி இன்றைக்கி ஒரு 15 வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுறேன். எனக்கு இன்னொரு பலன் என்னென்னா, நான் பயோகேஸ் வச்சுருக்கேன், அதில் எனக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வருது. ஸோ அது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி இங்கே நான் ஆர்கானிக்லி ஐ க்ரோ வெஜிடபிள்ஸ். அதில் பெரிய இங்கே கெமிக்கல்ஸே கிடையாது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சொரக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், தக்காளி, பீட்ரூட்டு, முள்ளங்கி, கேரட்,
கொத்தவரக்காய், காராமணி, கீரையில் வெந்தயக்கீரை, பாலக், அரிசிக்கீரை, முளைக்கீரை எல்லாம் பண்ணுறேன். ஈஸியாக பண்ணலாம், ஒன்றும் கவலையே கிடையாது. அதனால் ஒரு உற்பத்தியும் வருது, எனக்கும் ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் க்ரோ பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு. ப்ளஸ் தேர் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி, அது ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய பேர் பண்ணாங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வரதுக்கு தேவையில்லை. ஸோ பேசிக்கலி டு இன்க்ரீஸ் தி சப்ளை. இப்போ நிறைய மொட்டை மாடிங்க இருக்குது, யாரும் யோசிக்க மாட்டேன்றாங்க, செய்ய மாட்டேன்றாங்க. இது ஒரு ஊக்கம். டெஃபினெட்லி தே ஷுட் டூ இட். என்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னொரு கிரிட்டிசிசம் ஒன்று வருது, உங்கள் வீட்டில் தனி வீடு இருக்குது, நீங்கள் பண்ணலாம், நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், பண்ண முடியாது. அது தப்பு. ஃப்ளாட்டில் கூட பண்ணலாம், பால்கனியில் கூட பண்ணலாம். 4 இங்கே பாரு, நான் தொட்டி தான் வச்சுருக்கேன். பால்கனியில் கூட 4 தொட்டி வச்சுட்டு 4 ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். வெந்தயக்கீரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். மிளகா பண்ணுங்கள், தக்காளி பண்ணுங்கள். இது பாருங்கள், இது தொட்டியில் தான் வருது தக்காளி, ஃபஸ்ட் கிளாஸாக. ஸோ ஃப்ளாட்லேயும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம், பால்கனியும் பண்ணலாம். ஒரு காரணமும் இல்லாமல் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சப்ளையும் ஜாஸ்தி ஆகும், உங்களுக்கும் கன்சம்ஷன் ஆகும், நாட்டுக்கும் சேவ் ஆகும். டெஃபினெட் தட் இஸ் ஒன் ஆஃப் மை மோட்டிவேஷன்ஸ். சார், நான் இப்போது சோலார் பிளான்ட்டை பற்றி பேச போகிறேன். ரூஃப் டாப் சோலார் பிளான்ட். நான் ஜெர்மனியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அங்கே வீட்டுக்கு வீடு சோலார் பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த நாட்டில் சூரிய வெளிச்சம் கூட கிடையாது. சூரிய வெளிச்சம் இல்லாத நாட்டில் சோலார் பிளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் சூரிய வெளிச்சம் இருக்குது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அப்படி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. 2012 நான் ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் பண்ணியிருக்கேன். இல்லை என்னென்ன பலன், எனக்கு என்ன பலன், கண்ட்ரிக்கு என்ன பலன், என்னுடைய பண்ணுற உத்தேசம் கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி. நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நான் பொல்யூட்டிங் பவர். என்னால் ஃபாசில் ஃபியூல் கன்சம்ஷன் கிடையாது. இதனால் என்ன அர்த்தம்? நாட்டுக்கு அந்நிய செலவாணி கூட கிடையாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வி ஆர் சேவிங். இது பெரிய கான்ட்ரிபியூஷன். அது தவிர நம்ம நாட்டில் பவர் கட் இருக்குது. எஸ்பெஷலி சென்னையில், தமிழ்நாட்டில் நிறைய பவர் கட் இருக்குது. நான் இந்த சோலார் பிளான்ட் பண்ண அப்புறம் எனக்கு 3 வருஷத்தில் 1 நிமிஷம் பவர் கட்டு கூட இல்லை. எவ்வளோ பெரிய சௌகரியம் அது கம்ப்ளீட்லி. அண்டு இந்த சோலார் பிளான்ட்டை பற்றி நிறைய தவறான அபிப்பிராயம்லாம் இருக்குது, மித்ஸ். நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி. சரியாக வேலை செய்யுமா, இது காஸ்ட்லி, மெயின்டெனன்ஸ், இது காஸ்ட்டே கிடையாது. நான் 1 கிலோவாட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 1 கிலோவாட் சுமாராக 1.5-2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடலாம். எனக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் பவர் சோலார். காத்தாலேருந்து சாயங்காலம் சோலார் பேட்டரியை சார்ஜ் பண்ணும். பேட்டரி தான் ஸ்டோரேஜ். சாயங்காலம் பேட்டரி எனக்கு சப்ளை பண்ணுது. எனக்கு சோலாரும் பேட்டரி இல்லாத சமயத்தில் எலக்ட்ரிசிட்டி வரும். எனக்கு எலக்ட்ரிசிட்டி தான் பேக்கப். நான் லைட்டு, ஃபேனு, டிவி, கம்ப்யூட்டர், ரெஃப்ரிஜரேட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏசி 15 ஆம்ப் ப்ளக்ஸு அதுதான் கனெக்ஷன் பண்ணல. அதுவும் 3 வருஷத்துக்கு முன்னால் நான் பண்ணச்ச சோலார் டெக்னாலஜி பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ஏசி மாத்திரம் நான் தனியாக வச்சுருந்தேன். இப்போ இந்த இன்வெர்ட்டர் ஏசியெல்லாம் வந்ததுனால இப்போ ஏசியும் கனெக்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் அதுவும் பிளான் பண்ணிட்டுருக்கேன். இதில் எவ்வளோ பலன் இருக்குது. இதுமாதிரி வீட்டுக்கு வீட்டு பண்ணாங்கன்னா இந்த பவர் கட் ப்ராப்ளமே சால்வ் பண்ணிடலாம். அகெயின் யூ கேன் சால்வ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம்ஸ். ஜெர்மனியில் மொத்த நாட்டில் இந்த ரூஃப் டாப் சோலார் பிளான்ட்லேருந்து எவ்வளோ பவர் கனெக்ட் ஆகுதோ அதுதான் பெரிய கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி. எக்ஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க கிரிட்டுக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் இப்போது இங்கேயும் வந்திருக்குது. நான் அதுக்கு சரியாக படித்து புரிஞ்சுட்டு அதுவும் பண்ணணும். இப்போதைக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணது நான் மாத்திரம் என் வீட்டுக்கு மாத்திரம் கன்சம்ஷன் பண்ணுறேன். சோலார்லேயே 2-3 விதமான இருக்குது. ஒன்று வந்து ரூஃப் டாப் சோலார் பிளான்ட் ஸ்டாண்ட் அலோன் நான் பண்ணியிருக்கேன் வீட்டில் தனியாக. இன்னொன்று மெகாவாட் ஸ்கேலில் சோலார் பார்க் பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் இப்போது கவர்மெண்ட்டும் ஊக்கம் கொடுக்குறாங்க. நிறைய டெவலப்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சப்சிடி கிடைக்கிறதில்ல. எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. நான் அப்ளையும் பண்ணலை. அந்த சப்சிடி இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்க பண்ணுறதுக்கு. சப்சிடி தேவையில்லை. நம்ம கார் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், சப்சிடி இருக்குதா? இல்லை. அப்போ கூட நம்ம வாங்குகிறோம். ஸோ சோலார் பிளான்ட் ஏன் பண்ணக்கூடாது? அதுதான் என்னுடைய கேள்வி. இன்னொன்று, எல்லாம் நினைக்கிறாங்க கவர்மெண்ட் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இண்டிவிஜுவல்ஸ் we can also contribute to solutions. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு வீட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நானே சொல்லி இப்போ 2 ஸ்கூல்ஸில் பண்ணியிருக்கேன். மயிலாப்பூரில் 4-5 வீட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். 2-3 ஃபேக்ட்ரியில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இதில் பிஸ்னஸில் இல்லை. பட் நான் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன், ஊக்கம் கொடுத்துட்டு எல்லா இடத்தையும் பண்ண சொல்லிட்டு இருக்கேன்.
இது மாதிரி வீட்டு பண்ணாங்கன்னா எவ்வளோ பலன் இருக்குது, ஹவு மெனி பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். இன்னும் 2-3 கேள்வியெல்லாம் வருது. மழை காலத்தில் சோலார் பவர் வருமா? மழை காலத்துலேயும் வரும். ரொம்ப மழை பெஞ்சால் தான் வராது, 1 நாள் 2 நாள். பட் இந்த சன் ரேஸில் அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் ப்ரொடியூசஸ் தி எலக்ட்ரிசிட்டி. நிறைய பேர் பண்ணணும். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், நிறைய ஆஃபீஸஸில், ஸ்கூல்ஸில் சாயங்காலம் பவர் தேவையில்லை. அங்கே பேட்ரி வேண்டாம். பேட்ரி தான் காஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்லேயே. ஸோ பேட்ரி இல்லாமல் ஒன்றும் டே டைம்ஸ் கூட பண்ணலாம். டே டைம் பண்ணிங்கன்னா பேட்ரி காஸ்ட் சேவ் ஆகும். ஸோ இட் டெஃபினெட்லி பாசிபிள். இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகுது. ஜெனரலி பவர் கட் டே டைமில் தான் வருது. ஸோ பேட்ரி இல்லாமல் டே டைத்துக்கு சோலார் பவர் பண்ணுங்கள். ஸோ காசு கூட சேவ் பண்ணலாம். இன்றைக்கி 1 கிலோவாட் பேட்ரி இல்லாமல் பண்ணிங்கன்னா 1 லட்சத்தை முடிச்சிடலாம். 70,000-80,000 கூட முடிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மெயின்டெனன்ஸே கிடையாது. நோ மெயின்டெனன்ஸ். ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணி விட்டாங்க, மறந்து போச்சு, அவ்வளோதான். அந்த பிளானல் 6 மாதத்துக்கு ஒரு தான் க்ளீன் பண்ணால் போகிறோம். அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் ப்ராசஸ் கிடையாது. வெறும் துணி எடுத்து துடைக்க வேண்டியது தான், அவ்வளோதான். எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ.